விளம்பரம் ஏன் சோறு போடுதுன்னா சிரிக்காதீங்க, ஆடி ஏஜென்சி இல்லை. விளம்பரம் வந்தாதான் இடையில சாம்பார், விளம்பரம் வந்தாதான் ரசம், விளம்பரம் வந்தாதான் கூட்டுக்கறி. சார் பாபா அப்படியே போவார். இவங்கெல்லாம் சித்த புருஷர்கள்ல. நீங்க பிற்காலத்துல இருந்த ரமண மகரிஷி வாழ்க்கையோ ஒரு விசிறி சாமியரையோ சேஷாத்ரி மகானையோ படிச்சு பார்க்கும் போதுதான் தெரியும் இந்த மாதிரி ஞான மலர்கள் எப்படி இருக்காங்க. அப்படியே போவாராம் சார், ஒரு குவளையை எடுத்துட்டு மார்க்கெட் பகுதியா அப்படி 4 பேர்த்து எண்ணெயை வாங்கி அந்த மசூதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல விளக்கை ஏத்தி அதை ஒரு மகிழ்ச்சியா ஆனந்தமா அந்த அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. என் சகோதரி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா நான் லட்சுமிகாந்தனை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதை விட 1% அவர் பிரதரை நான் நேசிக்கிறவன். பேசவே மாட்டாரு. இன்னைக்கு இந்த மண்ணுலகத்துல ஏதேனும் ஒரு இடத்துல அவர் இருந்து இந்த நிகழ்வை கேட்டுக்கிட்டு இருப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. நம்மளுடைய கூட பிறக்காத சகோதரி நம்ம அதான் நான் நினைப்பேன், நம்ம குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த இடத்த கோயிலாக்கி இதை பராமரிச்சு 10 நண்பர்கள் ஒன்று சேர்ந்து டெய்லி தான தர்மங்கள் பண்ணி செய்யற அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம ஒரு கைத்தட்டோட வேண்டுதல் வேண்டும். அதுதான் நம்ம செய்யக்கூடியது. வேற என்ன செய்ய முடியும்? இப்ப அந்த விளக்க வாங்கி ஏத்துறாரு. நம்ம ஊர்ல என்ன ஒரு நல்ல காரியம், நீங்களே 10 நாள் கோவிலுக்கு வந்தா என்ன சொல்லுவோம்? 7 மணிக்கு எங்க இருப்பாரு? அந்த பைத்தியம் வேற எங்க இருக்கும்? பாபா கோவில்ல இருக்கும் சொல்லுவான். ஆனா இதுக்கு கடவுளுடைய அருள் உண்டுங்கிறது அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி பாபா போய் என்ன கேட்கிறாரு, ஒரே ஒரு ஆள் முடிவு பண்ணா, டெய்லி நம்மள்ட்ட என்ன வாங்கி இவர் ஏத்தி எல்லாம் பண்றாரு, நாளையில இருந்து எவனும் என்ன தர்றதுலன்னு முடிவு பண்ணு. பாபாவினுடைய சித்து அவருக்கு தெரியாது. நீங்க அப்படியே பாருங்க, அவதார புருஷர்கள்ல நீங்க கேரளால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஏதேனும் எவ்வளவு இடத்துலையும் கொஞ்சோண்டு ஒரு தண்ணி பசுமை இருக்கும், ஒரு வளம் இருக்கும். அதுக்கு 2 காரணம். ஆதிசங்கரர் அவதாரம் செய்தது ஐயப்பனுடைய அருள் கொடை தேசம். நீங்க பார்த்தாதான் அதை உணர்ந்தாதான் உணர முடியும். நீங்க பந்தல மகாராஜனுடைய குழந்தையா ஒரு சில காலம்தான் அவர் இருந்தாரு. அப்புறம் தாயின் தலைவலி தீர்க்கிறதுக்கு புலிப்பால் கொண்டு வந்து அப்புறம் அவங்களே மன்னிப்பு கேட்டாலும் அவர் என்ன சொல்லிட்டாரு, என்னுடைய அவதார நோக்கம் நிறைவேற்றணும், நான் அதை முடிச்சுட்டேன், இனிமே எனக்குன்னு ஒரு எங்க போவேன், நான் ஒரு அம்பு விடுறேன், அந்த இடத்துல ஒரு ஆலயம் பிரதிஷ்டை பண்ணுங்க, அங்க நான் உள்ள போய் அமர்ந்துருவேன், ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அன்னைக்கு நான் ஜோதி சொரூபமா தோன்றுவேன், அந்த நேரத்துல எனக்கு போடணும்னு ஆசைப்பட்ட எல்லா நகைகள் பந்தளத்து அரண்மனையிலிருந்து பொன்னாபரண பெட்டியை எடுத்துட்டு வந்து போடுங்கன்னாரு. அதையும் நம்மளுடைய திராவிடக்காரர்கள், அதுவும் நம்முடைய ஆன்மீக சிந்தனை இல்லாதவர்கள் என்ன சொன்னாங்க, அது எப்படி ஜோதி சொரூபமா தோன்றுனாங்க. அட முட்டாள்களே, இன்றைக்கும் பொன்னாபரண பெட்டியில் இருந்து இந்த வனாந்தர காட்டில் ஏதேனும் ஒரு இடத்தில் வானத்தில் இருந்து கடுகு வட்டமிடக்கூடிய காட்சியை 20 வருடமாக ரன்னிங் கமெண்ட்ரி பண்ற நான் பார்க்கிறேன். அது எப்படி சார் பொன்னாபரண பெட்டிக்கு முன்னாடி சுத்தி வருது? அது இவனை கொண்டு போய் விடுவானா கழுக? ஃபெய்த், நம்பிக்கை. பாபா பார்த்தாரு. நீங்க அது மாதிரி பல பேருடைய நெருப்பு விளையாட்டுல பாபா செய்த அதிசயங்கள் நிறைய அவருடைய புத்தகங்கள். நான் அந்த ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டுங்க. நங்கநல்லூர் பத்தி ஒரு பிரமாதமான புத்தகம் எழுதியிருக்காரு. நான் முதல்ல படிச்சுட்டு தான் அதை பத்தி பேசுவேன். ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. வந்தோன்னு கொடுத்தார். நம்ம ஊரும் நானும். அவருக்கு பெரிய கோடி இருந்தா கூட மகிழ்ச்சி இல்லை, இதுதான் இதுவே மகிழ்ச்சி. வீரராகவன் சார், இந்த பாருங்க, ஒண்ணு சொல்றேன், அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு யூடியூப் வாயிலா சாயந்தர நேரத்துல எல்லாம் நாங்கெல்லாம் மண்ணில் விளையாண்டா எங்க பாட்டி திட்டுவா. ஏன்னு கேட்பேன். மண்ணில் விளையாண்டா சிறங்கு வருண்டாம்பா. ஆனா உங்க பேரனோ பேத்தியோ உங்க பிள்ளைங்களோ மண்ணில் விளையாண்டா விளையாட சொல்லுங்க, சிறங்கு வந்தா மருந்து போட்டுக்கலாம். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் செல்லுல விளையாண்டா பிள்ளையே மண்ணா போயிடுவானோன்னு நான் பயப்படுறேன். நாங்கெல்லாம் வாசல்ல வருவோம், எங்க பாட்டி இப்படி படியில உட்காந்துருப்பா. என்ன பாட்டி செய்யறேன்பே? ஊசியில நூல் கோக்குறேன்பா. இந்த ஜென்மத்துல கோக்க முடியாதும்பே. ஏண்டாம்பா? ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலையை கோத்துக்கிட்டு இருப்பேன்பே. ஊசி எடுத்து குடும்பா கொடுத்துருவேன், நூலை குடும்பா கொடுப்பேன், காதை குடும்பா நான் ஏன் காதை கொடுத்துருவேன். உன் காதை இல்லடா, ஊசியினுடைய காதும்பா. ஊசிக்கு எது பாட்டி காது? சின்னமா ஓட்டை இருக்கு பாரு, அதுக்கு பேர் காது. அதுல நூலை விட்டுட்டு என் பாட்டி சொல்லுவா, ஊசியினுடைய காதுல நூல் போனா சட்டையின் கிழிசல் சரி செய்யும்.
இறைவன் தந்த காதுகள்ல நல்ல அறநூல்கள் போனா நம்முடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும். நூலை படியுங்கள், சங்கத்தமிழ் நூலை படி. அதான் பண்ணா, காலை படி, நண்பகல் படி, மாலை படி. அதனால்தான் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. படிக்கிறது முக்கியம் இல்ல, படிச்சபடி நிக்கணும். அவங்க அவங்க பாட்டுக்கு பண்ணட்டும், அமைதி ஆர்த்தி அது பாட்டுக்கு நடக்கட்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். தமிழ்நாட்டில் கரெக்டா நீங்க எனக்கு கொடுத்த போது 7:1, இப்போ 7:55 ஆச்சு. மோசமான சினிமா எடுக்கிறதுக்கு 30 கோடி போடுறான். அதுல 30வது நிமிஷத்துக்கு பீடி பாப்கார்னுக்கு வெளியில போயிடுறான். 55 நிமிஷம் ஆச்சு, உட்கார்ந்தவங்க அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. இது யாருக்கு கிடைச்ச வெற்றி? பாபாவுக்கும் ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும். நான் நல்லா பேசுறேன்னு சொல்ல மாட்டேன், நீங்க எல்லாம் நல்லா கேட்கறதுனால என்னால பேச முடியும். நீங்க லட்சுமிகாந்தனுக்கு தான் ஒரு கைத்தட்டு கொடுக்கணும், அவ்வளவு திட்டமிட்டு ஏற்பாடு. கவலைப்படாதீங்க, ஆண்டுதோறும் வருஷத்துக்கு இன்னமே ஒரு 2 நாள் 3 நாள் தொடர் மாதிரியே நான் பண்ணி தரேன். ஒரு தடவை ராமாயணம், ஒரு தடவை பெரிய புராணம். என்ன, ஒரு தடவை செயின் போடுங்க, ஒரு தடவை மோதிரமா போடுங்க, ஒரு தடவை பிரேஸ்லெட்டா போடுங்க. வீரராகவன் சார் பாக்குறாரு, உன்னை உள்ள போடாம இருந்தா பெருசு அப்படிங்கிறாங்க. அன்புதான். பாபா பார்த்தாரு, எனக்கு இப்படியா பண்றீங்கன்னாரு. நேரா போனார், ஊரினுடைய மையப்பகுதி கிணறுல இருந்து தண்ணியை எடுத்து வாயில ஒரு குவளையில துப்பினார் 4 தடவை. அங்க உள்ள அத்தனை விளக்குலையும் நீர்ல போட்டு தீபம் ஏத்துறாரு. நின்று நிதானமா எரியுது. இவர் ஞான புருஷர் அல்லவா, பெரிய சித்தர் அல்லவா. இந்த மண்ணில் அறம் தழைக்க, தர்மத்தை நிலைபெற, சமதர்ம ஆச்சரியங்களை எல்லாம் நீக்கி இந்த மண்ணில் எழுச்சி விடுவதற்காக தோன்றிய ஞான மகான் அல்லவா. அவருடைய அந்த தீப நிகழ்வை பார்த்து அத்தனை பேரும் அப்படியே மிரட்சியாய் போனானா. வந்து எல்லாரும் அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சுக்க பாபா அதையும் அப்படியே ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துட்டு போயிருக்காரு. நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு விலங்குக்கு உணவிடுவது, நீர்ல விளக்கு போட்டு எரிய வைப்பது, ஒரு மாவை அரைச்சு காலரா நோயை போக்குவது, இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. இது சாதாரண மனிதர்களால நீங்க, அது மட்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் இந்த துணி பக்கத்துல இருந்து வாயால ஊதி கையால விசிறி மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாராம். என்னடா இப்படி பண்றாங்கன்னாராம். அப்புறம்தான் மாலை பொழுதுல பார்த்தா இவருக்கு வேண்டப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியை நோக்கி ஒரு தீ பரவி இருக்கு. அந்த தீ உள்ளிழுக்கப்பட்டதுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதை விட இன்னொன்னு சிறப்பு சொல்லட்டுமா? உலகத்துல நெருப்புக்கும் நீருக்கும் யாரும் கட்டளையே போட முடியாது. நீர் அழுக்கை போக்கும், நெருப்பு அழுக்கை பொசுக்கும். நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு வரோம், இப்ப சார் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு ஒரு பேச்சுக்கு தான் அவர் பயப்படுறாரு, வந்துட போறான்னு. உடனே என்ன பண்ணுவோம், எல்லா பொருளையும் ஒரு வீட்டுல போட்டு தரையெல்லாம் கழுவி விட்டு ஒருத்தர் கெஸ்ட் வர அதையும் சுத்தப்படுத்துவோம். நெருப்பு இந்த இப்ப இது இருக்கு, இதை நான் மோதிரமாக்கணும்னா என்ன பண்ணுவேன், பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தா இதை உருக்கி செய்வார்ல, அப்ப நெருப்புல ஊதுவார். ஏன்னா இதை அழுக்கெல்லாம் போக்கி இதனுடைய உருக்கினா நெருப்பினுடைய வேலை ஒன்றை உருக்கும், நீரினுடைய வேலை அழுக்கை அகற்றும். அதுபோல நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை போக்கவும் பொசுக்கவும் நீரையும் நெருப்பையும் மையப்படுத்தி அதிசயங்களை செய்த அவதார சூரியன் நம்முடைய பாபா அவர்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ஒரு விவசாய நிலம் ஒரு பகுதியில் இருக்கு, வைக்கப்போர் ஒரு பகுதியில் இருக்கு. வைக்கப்போர்ல நெருப்பு பிடிச்சிருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா பரவி விவசாய நிலத்துக்கு வந்துடும் போல இருக்கு. பயப்படுறாங்க எல்லாரும், எல்லாரும் துடிக்கிறாங்க, என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோன்னு. அங்க நீர் வரத்துக்கு ஒன்னும் வாய்ப்பே இல்லை. பாபா கொஞ்சோண்டு இருந்த நீரை எடுத்து அந்த நெருப்பை சுத்தி ஒரு வட்டம் போட்டாராம். போட்டது பெருசு இல்லை, அவங்க ஞானிகள் அல்லவா. இந்த நெருப்புக்கு ஒரு ஆணை இட்டாராம், இந்த வட்டத்தை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு. அத்தனை விவசாயிகளும் அதை பார்த்துட்டு சாய்நாதா சாய்நாதா சாய்நாதான்னு சிரசுக்கு மேல கை கூப்பி வணங்கினாங்களாம். நெருப்புல அவர் செய்த சித்து விளையாட்டுகள். இதை அப்படியே கட் பண்ணுங்க.
ஆதிசங்கரருடைய வாழ்க்கைக்கு வாங்க. தாய் ஆரியாம்பிகை டெய்லி போய் குளிக்கிற இடத்துக்கு பேரு பூர்ணா நதிக்கரைன்னு பேரு. ஐயாக்கு தெரியும். ஒரு நாள் குளிச்சுட்டு வரும்போது தடுமாறி அம்மா கீழே விழுந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா வயசான காலத்துல அங்க போய் நதியில குளிக்க வேண்டியிருக்கு. உட்கார்ந்து கடும் ஜபம் பண்ணாராம். பூர்ணா நதியவே தான் வீட்டை ஒட்டி கொல்ல பக்கமா கொண்டு வந்துட்டாராம். அப்ப நீருக்கும் நெருப்புக்கும் கட்டளை போடுறதுக்கு யாரால முடியும்னா இந்த மாதிரி மகான்களால மட்டும்தான் முடியும். சாதாரண மனிதர்களால முடியவே முடியாது. இன்னொன்னு சொல்லட்டுமா, ஒரு தீபாவளி திருநாள் ஊரே விழா கோலம் கொண்டு இருக்கு. ஆனா ஒரு கொல்லம்பற்றையில இருந்த ஒரு மனைவி தன்னுடைய குழந்தையை அப்படி வச்சுக்கிட்டு இருக்கா. அவ எந்திரிக்கும் போது அந்த பச்சிலம் குழந்தை அந்த ஜுவாலைக்குள்ள விழுந்துருது. ஆனா இங்கே உட்கார்ந்து இருக்க பாபா, பல 100 மைல்களுக்கு பின்னாடி இருக்க பாபா அற்புதமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அடுப்புக்குள்ள அப்படி கையை விட்டு குழந்தையை காப்பாத்தி கொடுத்திருக்கார். மாதவராஜ் தேஷ்பாண்டேங்கிற நண்பர், என்ன பாபா நீங்க இப்படி செய்யலாமான்னா, அங்க என்னுடைய பரம பக்தர் என்னுடைய குழந்தை அங்க துடிச்சாரா, அவளை காப்பாற்றுறது என் கடமை இல்லையா? நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு என்பதை வாழ்க்கையில் நிரூபித்து காட்டிய ஞான சூரியன் நம்முடைய பாபா. 1000 அதிசயம் இருக்கு, 1000 அதிசயம் இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம். அவரு என்ன ஒரு அரை அவர் பேசுங்க. நான் சிறிது காலத்துக்கு முன்னாடி இங்க எல்லாருக்குமே கொடுத்தேன். பாபாவுடைய சத்சரிதத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி நான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வீட்டில் இருந்தால் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து இங்கே எல்லாருக்குமே கொடுத்தோம். பாபாவுடைய அதிசய அற்புதம், அவருடைய பிறப்பு, வியாழக்கிழமையில எப்படி பூஜை செய்யணும், அப்புறம் அங்கே சீரடியிலோட அந்த வேப்ப மரத்துடைய சிறப்பு என்ன, அணையா விளக்கோடையது என்ன, அங்கே உள்ள சாவடியோட. நான் உண்மையாக சொல்கிறேன் சார், இந்த கோவிலுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு இடத்துக்கு அப்படி சுற்றி பாபாவை நீங்கள் கண்ணார பார்த்தீங்கன்னா சீரடிக்குள்ளே நிற்கிற மாதிரியே இருக்கும். இங்க மாதிரி ஆரத்தி நான் தமிழ்நாட்டில் பல பாபா கோயில் போயிருக்கேன். இங்க நடக்கிற ஆரத்தியும் நீங்க அங்க காக்கடா ஆரத்தியும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். நீங்க ஆரத்தி நேரத்துல மனசுல எவ்வளவு பாரம் இருந்தாலும் நங்கநல்லூர் பாபா நம்மள்கிட்ட நின்று பேசுவார். நான் திருப்பி சொல்றேன், உலகத்திலேயே நீங்க செய்யற ஒரு பெரிய தான தர்மம் எது தெரியுமா? அன்னதானம். வர்றவங்களுக்கெல்லாம் சோறு போடுறீங்களா, 1000 கோடி நமஸ்காரம், ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், பெரியவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. உலகத்துக்கே பாதையை நடத்தி கொடுத்தது பகவத்கீதை. வாழ்க்கையில நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை, அர்த்தமுள்ள இந்து மதம், தெய்வத்தின் குரல், பாபாவுடைய சத்சரிதம், இதெல்லாம் படிக்கணும். நம்ம ஊர்ல வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவோம், கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு பின் கொடை இல்லை. இப்ப கார்த்திகைக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை மழை. விண்ணுலகத்துக்கு போயிட்டான் கர்ண மகாராஜா இல்லையா? ஆனா அங்க போய் பசி 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 பசின்னா பக்கத்துல சார் மாதிரி இருந்த ஒரு ஞானி சொன்னார், உன்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து கடிச்சு கடுப்பாயிட்டான் கண்ணா. டேய், உலகத்துக்கெல்லாம் வந்தவனுக்கு இல்லை என்று சொல்லாது வாரி வாரி கொடுத்தவன் நான். இன்னும் 1 நிமிடத்தில் என் உயிர் போகின்ற நேரத்தில் கூட வயோதிக அந்தனத்தில் கேட்டு செய்புண்ணியத்தை தாரை வார்த்துத்தா என்ற போது கூட தந்தை எனக்கு நான் என்ன பாவம் செய்தேன் பசிக்கிறதுன்னா. அதுக்கு அவன் சொன்னா, ஞானி முனிவர், கர்ணா, நீ விண்ணுலகத்துல பொண்ணை கொடுத்த, பொருளை கொடுத்த, மண்ணை கொடுத்த, ஒன்னையே கொடுத்தடா. ஆனா நீ செய்ய தவறியது அன்னதானம். அதனால்தான் நம்ம ஊர்ல சொன்னான், தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஐயோ, இப்ப நான் என்ன பண்றதுன்னா, ஆள்காட்டி விரல கடிச்சுக்க பசி போயிடும்னா. அப்பதான் கர்ணன் இன்னும் கோவப்பட்டான். என்ற கவச குண்டலத்தையே தந்தேன், அப்படி இருந்து எனக்கு பசிக்குது, ஆள்காட்டி விரலையை கடிச்சுக்கிட்டா பசி போகுமா? கடிச்சு பாடுறான்னா, கடிச்சா பசி போயிடுச்சு எப்படிறான்னா. பாரத யுத்தம் நடக்கும்ல, சண்டை. 6 மணி ஆச்சுன்னா சண்டை போடக்கூடாது, விளக்கு வச்சாச்சுன்னா நிறுத்திடணும் போர்.
இந்த போர் வீரர்கள்லாம் தட்டை எடுத்துட்டு எப்படி பிரசாதத்தை எடுத்துட்டு தொன்னைக்கு நிக்கிறோமோ, வியாழக்கிழமை எல்லாருக்கும் நீங்க கையில தட்டு. இன்னொன்னு, முன்னாடி எல்லாம் தொன்னையில தான் கொடுத்தாங்க. இப்ப வியாழக்கிழமை அரிசி, சாம்பார், ரசம், மோரோட சாப்பாடு. அதுக்கே ஒரு கைத்தட்டு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் சொல்றேன், முடிஞ்ச எல்லாரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. பணிந்து கேட்கிறேன். பொரியலோட இவரு அது பாருங்க. எனக்கு நான் சொல்றேன், இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்க தலைவாழை இலையோட சாப்பாடு நடக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க, நடக்கும் சார். அண்ணா சொன்னேன், மனுஷன் போதுங்கிறது சோத்துக்கு மட்டும்தான். கர்ணன் அப்படி கடிச்சோன்னு நின்னோன்னு ஏன்னு கேட்டான். அதுக்கு அந்த ஞானி தேவாதி தேவர் சொன்னா, பாரத யுத்தம் நடந்தது, யுத்தத்துல 6 மணி ஆச்சுன்னா போர் நின்று போயிடும், எல்லாரும் தட்டை எடுத்து சாப்பிட வருவான். ஆனா நீ உன் வீட்டுலதான் குப்புறப்படுத்திருப்ப. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல டென்ட் போட்டுதான் போற இடத்துல சாப்பாடு கொடுப்பான். ஆனா ஒரு டென்ட்ல மட்டும் டெய்லி சோறு போடுவான். அவன் பேர் விதுரர்னு பேரு. அந்த 10-20 பேர் வரும்போது தடுமாறுவாங்க, எங்க சோறு போடுறாங்கன்னு. ஆனா நீ ஒன்னே ஒண்ணு காரியம் செஞ்ச, அதோ அந்த விதுரர் குடிசை, அதோ அந்த விதுரர் குடிசை, அதோ அந்த விதுரர் குடிசை, அதோ அந்த விதுரர் குடிசைன்னு கை காட்டின. அந்த சோறு போடுற இடத்த காட்டினதுக்கு இவ்வளவு புண்ணியம் தான். சோறு போடுற இடத்த காட்டினதுக்கே இவ்வளவு புண்ணியம்னா, ஒரு நாளைக்கு 300 பேருக்கு பசியார செய்யற லட்சுமிகாந்தனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் சகோதரர் குடும்பத்துக்கும் எவ்வளவு புண்ணியத்தை பாபா கொடுப்பார் சார். இன்னொன்னு, பாபாவை பத்தி நிறைய உரையாசிரியர்கள் எழுதும் போது சொல்றாங்க, அவர்தான் கிருஷ்ணர், அவர்தான் ராமர், அவர்தான் அவதார புருஷர்கள். ஒவ்வொரு கலியுகத்திலையும் ஒரு மாதிரி தோன்றுவாங்க. நான் திருப்பி சொல்றேன், நெருப்பில் சித்து விளையாட்டு பண்ணுவதோ, தண்ணீரில் விளக்கேற்றுவதோ, இது எல்லாத்தையும் விட எனக்கு பாபாட்ட ரொம்ப அப்படியே நெகிழ்ந்து போன சம்பவம் எது தெரியுமா? இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அங்க பாக்குறாங்க மேடம், 3 தடவை சொல்லிட்டேன் நிறைவு செய்கிறேன். நான் பல தடவை இங்க நிகழ்ச்சி நடந்த போது பார்த்திருக்கேன் சார். இங்க பெரிய ஆரவாரம் இல்ல, இசை கச்சேரிக்காவது பக்கவாத்தியம் உண்டு, டான்ஸுக்காவது அபிநயம் உண்டு. ஆனா பேச்சுங்கிறது இன்னைக்கு 10 நிமிஷத்துக்கு மேல நம்ம டிவியே பார்க்க முடியல. பக்கத்துல ரிமோட் கொடுத்து ஒரு பையனை ஆபரேட்டர் மாதிரி வச்சிருக்கோம், இந்த சேனல் போடு அந்த சேனல் போடுன்னு. ஆனா இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்குறீங்க. அடுத்து விஜயதசமி மாதிரி வர்ற நாட்கள்ல நம்ம மண்டபத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமா வச்சிடறோம். அடுத்து ஒரு டிவியில பேசுறவங்களையே வச்சு ஒரு ஆன்மீக பட்டிமன்றமே உங்களுக்கு டெலிவிஷன் மாதிரியே நான் பண்ணித்தரேன். நீங்க கவலையே படாதீங்க, நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையே, இது செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. வருஷத்துக்கு 2-3 நிகழ்ச்சி இந்த கோவிலுக்கு நம்ம நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க நிறைய நல்லது செய்யறாங்க. இந்த இத்தனை பேர் வந்து நல்லதை ரசிக்கிறீங்கல்ல, கேட்கறீங்கல்ல. பாபாவுடைய பக்தர் ஒரு பையனால விரட்டப்பட்டு அந்த தாய் போய் கண்ணீர் விடுவா. பிறகு பையன்கிட்ட மனமாற்றம் வந்து ரயில் நிலையத்துல வந்து அழைச்சிட்டு போவான். அந்த கதை படிச்சிருப்பீங்க நீங்க. நம்ம சும்மா அப்படி கதையா சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. நான் அதுக்கு தான் சொன்னேன் ஆரம்பத்திலே, ஆதிசங்கரர், ராமர், ஒவ்வொருத்தரோடையும் கனெக்ட் பண்ணி சொன்னேன் பாபாவை. நீங்க ஆதிசங்கரர் வாழ்க்கையை படிச்சா தெரியும், துறவு போனவங்களுக்கு பந்த பாசமே கிடையாது. துறவு ஆயிட்டா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாம் கிடையாது. சிருங்கேரியில இருக்க ஆதிசங்கரர் காலடியில அம்மா உயிர் பிரிய போதுங்கிறத குறிப்பால உணர்ந்து வந்து அந்த தாயாரை அப்படியே தூக்கி அக்னி ஜுவாலை வருகின்ற போது நம்ம ஆகுதி சொல்றோம்ல, பூர்ணாகுதிம்போம். அதுக்கு தமிழ்ல என்ன தெரியுமா பொருள்? அக்னிக்கான படையல். அக்னிக்கு பசி உண்டு, அதை போக்குறதுக்குன்னா அந்த பட்டு துணியில அப்படி போடுறோம் பூர்ணாகுதி. இதை அப்படியே வச்சுக்கோங்க. பாபா என்ன பண்றாரு, ரயில் நிலையத்துல போய் பையனே கூப்பிட்டுருவான், நீ கவலைப்படாம இல்லம் திரும்பு, அவன் மனம் மாறிடும். ராமாயணத்துக்கு வாங்க, கைகேயி அம்மா இல்ல சின்னம்மா. இப்ப அம்மாவையும் மறந்துட்டோம், சின்னம்மாவையும் மறந்துட்டோம். இல்ல நான் சொல்றது ராமாயணத்தை.
ஆடிசூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆட நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேர் கொண்டு புண்ணிய துறைகளாடி 12 காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினான் அரசன் என்றான். மன்னவன் பணியென்றாகிலும் நும்பணி மறுப்பனும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோம். அம்மா அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்ன, இன்னைக்கே போறேன்னு போனா, அதனாலதான் மரியாதை. இன்னைக்கு நீங்க பண்டரிபுரத்துக்கு போனீங்கன்னா கல்லு மேல கிருஷ்ணன் இப்படி இடுப்புல வச்சுக்கிட்டு நிப்பான். ஏன் தெரியுமா? அவனுடைய பரம பக்தன் பேரு புண்டரிகன்னு பேரு. கிருஷ்ணனே அவன் கண்ணு முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும் லட்சுமிகாந்தான்னு கேட்டான். புண்டரிகன் சொன்னா, நீ இல்ல உங்க அப்பாவே வந்தாலும் உன்கிட்ட இப்ப பேச மாட்டேன்னா. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தேன், பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தேன், நீங்கள் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்தேன், பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தேன், நீ நாள்தோறும் கிருஷ்ணா ராமா கோவிந்தா வாசுதேவான்னு சொல்லுவேடா. அந்த கிருஷ்ணன் வந்து நிக்கிறேன், என்ன வேணும் டே, இப்பயும் சொல்றேன், உங்க அப்பா வந்தாலும் என்கிட்ட பேச முடியாது, டைம் இல்லைன்னா. அப்ப கேட்டான் புண்டரீகனை பார்த்து, அப்படி என்னடா உனக்கு வேலைன்னா, காலையில 6 to 9 நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். எங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. அவங்களுக்கு பல்லு விளக்கி குளிச்சு விட்டு சாப்பாடு ஊட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் பார்ப்பேன். 9:05 உன்னை பார்க்கறேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்றியா? எங்க வெயிட் பண்றது? இந்த கல்லு மேல நான் நின்று கீழே விழுந்துட்டேன்னா இடுப்புல கை வச்சுக்கோ, பேலன்ஸ் தான். உலகத்துல எல்லா கிருஷ்ணனும் அழகன்தான், ஆனா எல்லாத்தையும் விட தன்னை விட தன் தாய் தந்தை பெரிது என்று சொன்ன புண்டரிகனின் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய பண்டரிபுர கிருஷ்ணன் தான் அழகத்திலேயே அழகு. அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம். நான் மாத்துரு தேவோ பவ, பிதுர் தேவோ பவ, குரு தேவோ பவ, தேவ தேவோ பவ. அதானே இப்ப ராமாயணத்துல சொன்னேன், இப்ப பாரதத்துல சொன்னேன். இப்ப நீங்க ஆதிசங்கரர் கேட்டா கண்ணுல தண்ணி வரும். நான் சொல்லாத அத்தனை யூடியூப்லயும் இந்த லட்சம் முறை சொல்லியிருக்கேன். அவசியம் போடுங்க தம்பி, இதை மட்டும் கட் பண்ணியே போடுங்க. ஏன்னா எல்லாரும் நீங்க அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தவசம் பண்றது முக்கியம் இல்ல, இருக்கும்போது ஹார்லிக்ஸ் கொடுக்கணும், அதானே முக்கியம். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பட்டு வேஷ்டி வாங்கி வைக்கிறது முக்கியம் இல்ல. 70 வயசுக்கு அப்புறம் நீ தான் குச்சி மாதிரி பக்கத்துல இருந்து கூட்டிட்டு வந்து 2 நிமிஷம் ஆறுதல் பேசணும், அதுதான் முக்கியம். நீ பாபாவுடைய உண்மையான டிவோட்டின்னா தாய் தந்தை கண்ணீர்ல தண்ணீர் வராம பாத்துக்கிறதா உண்மையான புள்ள. அதுதான் பாபாவின் பாத தரிசனம், பாவ விமோச்சனம். நீங்க ஆதிசங்கரருடைய இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எவ்வளவு எனக்கு, நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளவு அமைதியா உட்காந்து கேட்கறது தான் ரொம்ப பெருசு. ஒரு மானி மகாலையோ நாரதகான சபாலையோ ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருப்பாங்க. அங்க கேட்டு பழக்கம். பாபா கோயில்ல அமைதியா அவர் பாட்டு எதை பத்தியும் கவலைப்படல. நான் கூட கேட்டேன், வியாழக்கிழமைன்னு ஒரு 200-300 பேர் வருவாங்களே சார். இல்லை சார், முத நாள் உங்களை போட்டு கூட்டத்தை கூட்ட போறேன் சார்ன்னாரு. சார் நம்மளை வச்சு சித்து விளையாட்டு பண்றீங்க நீங்கன்னு. பாபா உங்களை பேச சொல்றாருனாரு. சத்தியம். நான் சொன்னேன் 13 காலில் நான் ஊருக்கு போறேன் சார், 12 வந்துடுறேன். இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி கடவுள் வச்சுப்பான். நீங்க பாபாவுடைய பரம பக்தர்னா அப்படியே நீங்க மகா பெரியவரை மாட்டிருக்கீங்க. நான் ஒரு கதை சொன்னா உங்க கண்ணில் தண்ணி வந்துடும். பெரியவரை இளையாத்தங்குடியில ஒரு பையன் பார்க்க போனான். சாப்பாடுலாம் சொல்லிட்டு 3 நாள் பக்கத்துல இருந்து பணிவிட பண்றேன்னா டக்குன்னு மேனேஜரை கூட்டி உன்னை ட்ரெயின் ஏற்றி காலைக்குள்ள கும்பகோணத்துக்கு அனுப்புட்டாரு. அவர் பேர் சந்திரமௌலின்னு பேரு. அவர் பக்கத்துல இருந்து குருவுக்கு பணிவிட பண்ணலான்னு போனா என்னடா இப்படி விரட்டி விட்டாருன்னு அவன் வருத்தத்தோட வீட்டுக்கு போனான். காலைல 4 மணி குதிரை வண்டியில ஏறி வீட்டுக்குள்ள போறான். அன்னைக்குன்னு பார்த்து கோகுலாஷ்டமிக்காக அப்பெல்லாம் வீட்டில் தான் செய்வாங்கம்மா சீடெல்லாம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எல்லாம் இல்லை. இப்ப கிருஷ்ணனை தவிர எல்லாம் கிடைக்குது. குமுட்டின்னு ஒண்ணு இருக்கும், 3 பக்கம் வச்சு இப்படி 87 வயசு மதிக்கத்தக்க ஒரு மாமி அதிர்ஷ்டத்துக்கு பாகு கிண்டி இருக்காங்க. இவன் போய் கதவை திறக்கிறதுக்கு மாமி பாக உடம்புல கூத்திக்கிறதுக்கு சரியா இருந்திருக்கு. ஆஸ்பத்திரியில சேர்த்தான். 20 நாள்ல அம்மா குணமாயிட்டா. அப்புறம் இளையாத்தங்குடி போனார். அங்கே இல்லை, பெரியவா கலவையில இருக்காரு, காஞ்சிபுரத்துல இருக்காருன்னு அங்க போனார். வரிசையில நின்று பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண போகும்போது பெரியவா சொன்னாராம், நீ எனக்கு பணிவிட பண்ணணும்னு பண்ண, நான் உன்னைய பெற்ற பராசக்தி காமாட்சிக்கு பணிவிட பண்ண அனுப்பிச்சுட்டேன், மன்னிச்சுக்கோன்ட்டு உள்ள போயிட்டாராம். இப்ப நீங்க ஆதிசங்கரருக்கு வாங்க. ஏன்னா பெரியவரோ ஆதிசங்கரோ ரமணர் பிற்காலத்துல எழுதுறார்.
நான் அரச மரத்து நிழலில் உட்கார்ந்து தியானம் பண்ணுவதை விட என் தாயார் வள்ளியம்மைக்கு 8 ஆண்டு காலம் பாதத்தை அமுக்கி விட்டதுதான் நான் செய்த பெரும் தவம்னு எழுதுறார். இந்த 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 ஞான புருஷர்கள்லாம் பாபாவுடைய சரித்திரத்தை படிச்சா அந்த வேண்டிய தாய்க்கு எல்லாம் செஞ்சுட்டு உன் மகன் திருந்துவான், நீ போ, தாயை பார்த்துக்கிறது தான் பெருசுங்கிறத கனவுல தோன்றி செய்ய சொன்னார்ல. நீங்க ஆதிசங்கரர் வாழ்க்கையில பாருங்க, எல்லாம் அவர் மனிஷா பஞ்சகம் எழுதினாரு, சிவானந்த லகரி எழுதினாரு, சண்முக புஜங்கம் எழுதினாரு. அதெல்லாம் விட எனக்கு மாத்ருகா பஞ்சகம் தான். பஞ்சுன்னா 5 பாட்டு. அந்த 5 பாட்டுக்கு விளக்கத்தை சொல்றேன், அப்பதான் நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அம்மா எப்படியோ உயர்ந்தவன் தெரியும். உலகத்துல அம்மா அம்மா தான். அம்மாவை ஒருத்தரும் அடிச்சுக்க முடியாது. லட்சுமிகாந்தனுக்கு இப்பதான் உயிரே வருது. நான் சொல்றது நம்ம அம்மாவை, அந்த அம்மாவையும் ஆதிசங்கரர் கண்டிப்பா பூர்ணாகுதியில நிறுத்தினேன். தாயாரை எப்படி தூக்கினார், கொல்ல பக்கமே அக்னி ஜுவாலை. ஆதிசங்கரர் நெருப்புல பேசுறார், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் பூர்ணாகுதியா போடுவாங்க, நான் துறவு போனதுக்கு உனக்கு எதுவுமே கொடுக்கலையேம்மா, என்னைய சதப்பிண்டமா உயிரா ஆக்கி மனுஷனா நடமாட விட்ட என் தாயாரே உனக்கு பூர்ணாகுதியா உள்ள போடுறேன்னு போட்டுட்டு கொல்ல பக்கம் போய் அந்த தண்ணியில குளிச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து 5 பாட்டு எழுதினார். பஞ்சுன்னா 5, அதுக்கு பேர் மாத்துருகா பஞ்சகம்னு பேரு. இன்னைக்கும் நீங்க மாத்துருகையால போய் இறந்த தாயாருக்கு படகுல கூட்டிட்டு போய் பிண்ட தர்ப்பணம் வைப்பாங்க, கண்ணில் ரத்தம் வந்துடும். 5 பாட்டுக்கான விளக்கத்தை ஒரு நிமிஷத்துல சொல்லி நிறைவு செய்கிறேன். முதல் பாட்டுக்கான விளக்கம் தமிழ்ல 5 பாட்டு எழுதுறாரு. அமர காவியம், ஷேக்ஸ்பியர், ஷெல்லி, வேர்ட்ஸ் வித்து எல்லாம் படிக்கிறோம், திருக்குறள் படிக்கிறோம். ஆனா படிச்சோன்னு கண்ணில் ரத்தம் வர்றது இந்த பாட்டு தான். தமிழ்ல அதே